எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சமாதானம் என்ற ஒரு வேதத்திலிருந்து அந்த ஒரு வார்த்தையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சமாதானத்தை கிரேக்க வார்த்தையில் என்ன சொல்லுவாங்கன்னா இரேன்னு சொல்லுவாங்க. சமாதான வார்த்தையே அதே எபிரேயர் வார்த்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சலோம் சொல்லுவாங்க. ஆவியின் கனிகள் 9 கனிகள். அதை பற்றி பார்க்குறோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த மாதிரி 9 ஆவியின் கனிகள். அதில் நம்ம பார்க்க போகிறது ஒன்று வேர்டு வந்து சமாதானத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து என்னன்னா, சமாதானம் என்றால் என்ன, சமாதானம் நமக்குள் இருக்கிறதா, வேதாகமத்தில் யாரேனும் இந்த பண்பை வெளிப்படுத்தினார்களா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பைபிளில் வந்து இப்போ நம்ம எப்படி நம்ம பார்க்குறது, எல்லா இடத்துல இருக்கிற சமாதானத்தையும் நம்மளால் தேட முடியாது. அதனால் நம்ம மொபைலில் போயிட்டு குயிக் பைபிள் அப்படின்ற செயலுக்கு போயிட்டு சர்ச் ஆப்ஷனில் சமாதானம்னு டைப் பண்ணுங்கன்னா யாருடைய வாழ்க்கையில் சமாதானம் வெளிப்பட்டது அப்படின்றத பற்றி எல்லா வேர்டும் வந்துடும். அந்த வேர்டெல்லாம் வரும்போது நாம் வந்து இன்றைக்கி 2 பேர் வாழ்க்கையில் நடந்த சமாதானத்தை பற்றி இன்றைக்கி ஒரு 2 வசனங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என்னன்னா, இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இஸ்ரவேலருக்கும் எமோரியருக்கும் எப்பயும் பிரச்சனை இல்லை, அவங்க சமாதானத்தோடே இருந்தாங்க. அடுத்தது 2வது வந்து 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோசபாத்துக்கும் இஸ்ரவேலின் ராஜாவோட சமாதானமாய் இருந்தான். என்னன்னா, யோசபாத்தும் இஸ்ரவேல் ராஜாவும் சமாதானமாக இருந்தாங்க, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையில் இல்லை அப்படின்றத பற்றி நாம் பார்த்தோம். சமாதானம்னா ஒரு நபருக்கும் மற்றொரு நபருக்கும் சண்டை இல்லாமல், பிரிவினை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது தான் சமாதானம். ஒற்றுமையை இருக்கிறது தான் சமாதானம். இப்போ வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் சமாதானம் இருக்குதா, எஜமானுக்கும் வேலைக்காரனுக்கும் சமாதானம் இருக்குதா, பிரிவினை இல்லாமல், மனக்கசப்பு இல்லாமல் சமாதானமாக இருக்கிறாங்கன்னா அதுதான் சமாதானம். நமக்கு வந்து சமாதான பிரபு யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சமாதான பிரபு. நம்ம வந்து எந்த நம்மளுக்கு சமாதானம், சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்குறவர் காட் தான். நம்ம இன்றைக்கி பார்த்தது எல்லாமே